வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை வடமாகாணத்தில் விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவிப்பு. ஊடகங்கள் தங்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை அடைவதற்கு ஊடக சுதந்திரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மற்றொரு வழக்கின் விசாரணைகள் எதிர்வரும் ஜூலையில். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணைந்துள்ள ஏர்பஸ் A330-200 சீரிஸ் விமானம் இன்று இலங்கைக்கு வருகை. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகளை வடமாகாணத்தில் விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதேச செயலகங்களின் வாயிலாக ஜனாதிபதி நிதியின் சேவைகள் மேம்படுத்தப்பட்டதை அடுத்து மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து கணினி முறையில் விண்ணப்பங்கள் செயலாக்கப்படுவதற்கான நடைமுறைகளை பற்றிய தெளிவூட்டல் மற்றும் பயிற்சிகளை பெறுவதற்கு தொடர்புடைய ஊழியர்களுக்கு அவசியமாகியும் உள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதேச செயலகங்களுக்கும் ஜனாதிபதி நிதியத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் எதிர்வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பயிற்சி நிகழ்வு நடைபெறும் என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த முயற்சியின் மூலம் வடமாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் அவர்களுக்கு தரமான சேவையை வழங்கும் பொருட்டும் இணையவழி தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி சேவைகளை விரைவாக கிடைக்கும் வகையிலும் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கொச்சவெளி கடற்கரை பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறும் மீன்வளம், நீர்வளம் மற்றும் உயிரினங்கள் கடல்சார் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உத்தரவிட்டுள்ளார். நேற்று அந்த பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் நடந்ததாக கூறப்படும் நேரத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்ததை தொடர்ந்து இது பொதுமக்களிடையே கவலைக்குரிய நிலைமையை ஏற்படுத்தி அதிகாரப்பூர்வ விசாரணையின் தேவையை தூண்டியுள்ளது. சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை முழுமையாக ஆய்வு செய்து விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படைக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விசாரணைகளை முடிவுகளின் அடிப்படையிலே தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் கடல் சூழலுக்கும் சட்டப்படி மீன்பிடிக்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பேரிடியாக அமைகிறது. ஆனால் இதுபோன்ற நடைமுறைகளை தடுப்பது அவசியம் என்றாலும் பலாத்காரத்தை பயன்படுத்தவும் ஆராயப்பட வேண்டும். முழுமையான விசாரணைகள் முடியும் வரை இறுதியாக ஏதேனும் முடிவுகள் எடுக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். காயமடைந்த நபரின் உடல்நிலை மற்றும் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து மேலும் தகவல்கள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு படைகளுக்கும் உள்ளூர் மீனவ சமூகங்களுக்கும் இடையில் நிலவும் பதட்டங்களை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துகிறது. டைனமிக் மீன்பிடி, அனுமதியற்ற வலைகள் போன்ற சட்டவிரோத நடைமுறைகள் கடல்சார் பாதுகாப்புக்கும் நிலையான வள மேலாண்மைக்கும் தொடர்ந்தும் சவாலாக இருந்து வருகின்றன. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார என்று சில ஊடகங்கள் தங்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை அடைவதற்கு ஊடக சுதந்திரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு எச்சரித்தார். என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நீதியமைச்சர் சில ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் தங்கள் ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை அவதானிக்க முடிந்தது என்று கூறினார். தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவின் சகோதரருக்கு சொந்தமான ஊடக நிறுவனத்தை அமைச்சர் ஹர்சன நாணயக்கார குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் சகோதரருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கிடைக்காது. உங்கள் ஊடகங்கள் மூலம் எங்களுக்கு அல்லது தனிநபர்களுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் நீங்கள் ஜனாதிபதி மன்னிப்பு பெற முடியாது என்று கூறினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறை மருத்துவமனையில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நோயும் இல்லாமல் தங்கியிருந்தார் என்பதையும் நீதியமைச்சர் வெளிப்படுத்தியிருந்தார். அனைத்து கைதிகளுக்கும் சமமான சிகிச்சை இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். இறுதியில் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட 14 பேர் கொண்ட மருத்துவர்கள் குழு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்த நோயும் இல்லை என்பதை கண்டறிந்து பின்னர் அவர் சிறை அறைக்கு திரும்பினார் என்று அமைச்சர் பாராளுமன்றத்திற்கு விளக்கியிருந்தார். ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கைகளுக்கு எடுக்கப்படுவார்கள் என்றும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார மேலும் தெரிவித்திருந்தார். முன்னாள் வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக கையூட்டு மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மற்றொரு வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. சதோச நிறுவன ஊழியர்களை அரசியல் பணிகளில் ஈடுபடுத்தி அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாகும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று மேல் நீதிமன்ற நீதியரசர் ஆதித்ய படபெந்திகை முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. வழக்கின் சந்தேக நபர்களான முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் முகமது சாகிர் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினார்கள்.
விசாரணையின் போது சதோச நிறுவனத்தின் வேதன கொடுப்பனவு பிரிவில் பணியாற்றிய அதிகாரி மெரினகே கோஸ்தா மீது சட்டத்தரணிகள் குறுக்கு விசாரணை மேற்கொண்டனர். இந்த வகையில் மேலதிக சாட்சிகளை ஆஜராகுமாறு உத்தரவிட்டு நீதிமன்றம் மேலதிக விசாரணைகளை ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கு 2010 முதல் 2014ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டதாகும். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று பல்கலைக்கழக வளாகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குருந்தூர் மலை பகுதியில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டிய கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மண்புரந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா, தொல்லியல் திணைக்களம் அரசின் கைகூலியா, இந்த மண் எங்களின் சொந்த மண், பண்பாட்டு இனப்படுகொலையை நிறுத்து, குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயியை விடுதலை செய், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், இனப்படுகொலை இராணுவமே வெளியேறு, தமிழரின் நிலம் தமிழருக்கே சொந்தம், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை போன்று வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் கடமையில் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கைகளும் அதனால் முன்வைக்கப்படும் அரசியல் தீர்வுக்கான அணுகுமுறைகளும் நடைமுறை சாத்தியமுள்ளவை என்பதை சமகால அரசியல் சூழ்நிலைகள் தெளிவாக காட்டுகின்றன என்று கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஏபிடிபி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்காக நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். எமது கட்சியின் கொள்கைகள் குறிப்பாக 13ஆம் திருத்த சட்டத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் தீர்வுக்கான முன்மொழிவு இந்த நிலையில் மிகவும் சாத்தியமான வழிமுறையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக 13ஆம் திருத்தத்தை முற்றாக மறுத்தவர்கள் கூட இன்று அதனை ஏற்கும் நிலையில் வருவதை நாம் பார்க்கின்றோம். இது எமது கொள்கையின் தகுதியினை சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் கட்சியில் எதிர்ப்பாளர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் அவை அரசியல் உள்நோக்கங்களால் இயக்கப்படுபவை என்றும் அவர் கூறினார். தற்போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்பினால் நமக்கு அதே போன்ற நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஆனால் அவை உண்மையாயின் அடிப்படையில் அமையாது. அத்துடன் கட்சியின் எதிர்ப்பாளர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் அவை அரசியல் உள்நோக்கங்களால் இயக்கப்படுபவை என்றும் அவர் கூறினார். தற்போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்பினால் எமக்கும் அதே போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். ஆனால் அவை உண்மையாயின் அடிப்படையில் அமையாது. அரசியல் நோக்கங்களால் தூண்டப்பட்டவைதான். இவ்வாறான சூழ்நிலையில் கட்சியின் அனைத்து செயற்பாட்டாளர்களும் மக்களிடையே உறுதியுடன் சென்று கட்சியின் நிலைப்பாடுகளை தெளிவாக எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் எதிர்கொள்ளப்படும் சவால்களுக்கு தயார் மனோநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணைந்துள்ள ஏர்பஸ் A330-200 சீரிஸ் விமானம் இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. பாரிஸிலிருந்து வந்த இந்த விமானம் கொழும்பு மற்றும் கட்டுநாயக்க வழியாக இன்று காலை குறைந்த உயரத்தில் பறந்து உள்ளூர் பார்வையாளர்களுக்கு காட்சியளித்திருந்தது. இன்று காலை சுமார் 1500 அடி உயரத்தில் கொழும்பு துறைமுக நகரத்தின் தெற்கு முனையிலிருந்து மொரட்டுவ வரை கடற்கரை ஓரமாக இந்த விமானம் பறந்து சென்று பின்னர் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இன்று காலை சுமார் 1500 அடி உயரத்தில் கொழும்பு துறைமுக நகரத்தின் தெற்கு முனையத்திலிருந்து மொரட்டுவ வரை கடற்கரை ஓரமாக இந்த விமானம் பறந்து சென்ற பின்னர் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. இலங்கையை உலகத்துடன் இணைக்கும் நீண்ட தூர மற்றும் குறுகிய தூர நடவடிக்கைகளுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான குழுவில் இணைந்துள்ள இந்த விமானத்தின் முதல் வருகையை பார்வையாளர்கள் உற்சாகமாக வரவேற்றிருந்தனர். இந்த சேர்க்கையோடு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமான குழுவில் இப்போது மொத்தமாக 23 விமானங்கள் உள்ளன. விமான நிறுவனம் தற்போது நீண்ட தூர வழித்தடங்களுக்கு 9 A330 விமானங்களையும் நடுத்தர தூர நடவடிக்கைகளுக்காக 13 A320 மற்றும் A321 விமானங்களையும் உள்ளடக்கிய முழு ஏர்பஸ் விமான குழுவை இயக்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.